இந்த நாட்கள்ல இயேசுவின் வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இதை குறித்து வருகிற வாரத்துல நாம விரிவாக தியானிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரிந்து சபையாரை போல நாம் இந்த நாட்கள்ல இல்லாதபடிக்கு நம்மிடத்துல தாழ்மை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஆகவே நாம எல்லாவற்றையும் கலைந்து கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று சொல்ல வேண்டும். நான் இயேசுவை சார்ந்தவன் என்று சொல்ல வேண்டும். நான் வசனத்தின்படி நடக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இந்த வழக்குகள் இது பாருங்க, இந்த காரியம் சபையின் சாட்சிய ஏன் பாதிக்கிறது? வழக்கு நீதிமன்றம் அது ஏன் பாதிக்கிறது என்றால், பாருங்க, உலகம் நம்ம எப்படி பார்க்கிறது என்றால், இவர்கள் நம்ம போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நீதிமன்றம் போயிட்டோம்னா எல்லாம் வழக்கு எல்லாம் பண்ணுவாங்க. 2 விசுவாசிங்க போய் போறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் வாதிடுறாங்கன்னா, அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த போலீஸ்காரங்க அங்க இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்னா, இவர்கள் பேசுற அன்பு எங்கே அப்படின்னு கேட்பாங்க. இவர்கள் பேசுகிற அன்பு எங்க? வாரந்தோறும் அன்பை குறித்து பேசுகிறார்கள். இவர்கள் பேசுகிற அன்பு எங்க? இவர்கள் போதிக்கும் மன்னிப்பு எங்க? மன்னிப்பை குறித்து போதிக்கிறார்கள். இவர்கள் போதிக்கும் மன்னிப்பு எங்க? இவர்கள் நம்பும் தேவன் எங்க? இவர்கள் தேவனை ஆராதனை செய்கிறார்களே, வாரந்தோறும் போகிறார்களே, அப்ப அவர்கள் நம்பும் தேவன் எங்க? சபைக்குள்ளாக ஏற்படும் பிரச்சனைகள் பாருங்க, உலகத்தார் மத்தியில ஒரு துர்சாட்சி, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ரோமர் 2:24 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு நாம காணப்பட வேண்டும். அப்படி நாம போய் வழக்குவாது போலீஸ் ஸ்டேஷன் அது இதுவும் போனா நம்மை குறித்து அவர்கள் என்ன சாட்சி சொல்வார்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல கொரிந்து சபையாரை போல நாம் இல்லாதபடிக்கு நாம எல்லா ஆவிக்குரிய வரங்கள் இருந்தாலும் நம்மிடத்துல அந்த ஆவிக்குரிய பெருமை இருக்கக்கூடாது, மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. நம்மிடத்துல ஆவியின் கனிகள் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறார். நாமும் அப்படி நடப்போமாக. நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். வரும் நாட்கள்ல நம்ம அந்த 1 கொரிந்தியர் 16